நாம் இன்னைக்கு காணொளியில் பார்க்கக்கூடிய இந்த ஆலயமானது 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவிலுங்க. வல்லப்பாக்கம் அகத்தீஸ்வரர் திருக்கோவில். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மல சங்கர். இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே வல்லம்பாக்கம் என்ற அழகான கிராமத்துல இந்த திருக்கோவிலானது அமைந்திருக்கு. இறைவன் மூலவர் அகத்தீஸ்வரர் என்ற திருநாமத்துல அருள்பாலிக்கின்றார். அகத்திய மாமுனிவர் வழிபட்ட திருத்தலம்க. இந்த ஆலயத்துடைய துவாரபாலகர்களாக நாக சுப்பிரமணியரும் மற்றும் சூரிய பகவானும் அமைந்துள்ளார். வேறு எந்த ஆலயத்திலும் காணப்படாத தனி சிறப்பா சொல்லப்படுதுங்க. இறைவன் மூலவர் அகத்தீஸ்வரர் இங்கு அருள்பாலிக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அகத்திய மாமுனிவர் வழிபட்ட தலமா சொல்லப்படுதுங்க. 12 ஆண்டுகள் நீரின் மீது படுத்துக்கொண்டு தவம் செய்தவர் அகத்திய மாமுனிவர். கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி திருமணம் நடைபெற்ற பொழுது வடதிசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் காணப்பட்டது. அந்த சமயத்தில் சிவபெருமான் தென் திசை செல்லுமாறு பணித்தார். இதனால் மேருமலை நோக்கி அகத்தியர் பயணித்தார். இவ்வாறு அகத்திய மாமுனிவர் பல சிவதலங்களுக்கு சென்று வழிபட்டதா புராணங்கள் சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஆலயத்துல இந்த தலமும் சொல்லப்படுதுங்க. ஆலய கோஷ்டத்துல விநாயகர், தக்ஷணாமூர்த்தி, துர்க்கை, விஷ்ணு, பிரம்மா ஆகியோரும் காட்சியளிக்கின்றனர். ஆலய சுற்றுப்பிரகாரத்துல விநாயக பெருமான் மற்றும் முருகப்பெருமான் மற்றும் பெருமாளுக்கென்றும் தனி சன்னதியாகவே பார்க்க முடிகிறது. மேலே இந்த ஆலயத்தை சுற்றுப்பிரகாரத்துல நால்வருடைய சன்னதி மற்றும் பைரவர் ஆகியோரும் பார்க்க முடிகிறது. இந்த ஆலயமானது 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவிலுங்க. பாண்டிய மன்னர் சடையவர்ம சுந்தரபாண்டியன் ஆட்சியில கிபி 1263 இந்த ஆலய வழிபாட்டிற்காக கோவிலுக்கு அளித்துள்ள தானம் பற்றிய செய்திகளை இங்குள்ள கல்வெட்டுக்கள்லையும் நம்மால பார்க்க முடியுது. கிபி 1251 முதல் கிபி 1271 வரை பாண்டிய நாட்டினை ஆட்சி செய்தவர் முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன். 2ஆம் மாறவர்ம சுந்தரபாண்டியன் இறப்பிற்கு பிறகு முடிசூட்டி கொண்டார். சோழ வம்சம் முற்றிலும் அழிய காரணமாக இருந்த மன்னர் இவரே ஆவார். இவர் சேர மன்னர் வீரரவி உதயமார்த்தாண்டவர்மன் மீது படையெடுத்து வெற்றி கொண்டவர்.
மூன்றாம் ராஜேந்திரனை வென்று தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்தவர். பல்லவர்களுடைய குலமன்னனான கோப்பெருஞ்சிங்கனையே வென்று சேந்தமங்கலத்தையும் கைப்பற்றிய மன்னர் இவரே ஆவார். இவர் காஞ்சி மாநகரத்தை சோழ மன்னனான விஜயகண்ட கோபாலனையும் போரில் கொன்று குவித்து ஆட்சியை கைப்பற்றினார். சிதம்பரத்தில் தில்லையம்பதியில் திருமால் சிவன் கோவிலுக்கும் தானங்களை வழங்கியுள்ளார். நடராச பெருமானின் கோவில் கோபுரங்கள் பொன் தகடு வேய்ந்து மேற்கு கோபுரத்தை கட்டியவரும் இவரே ஆவார். இது மட்டும் இல்லைங்க, திருச்சியிலும் ஸ்ரீரங்கம் ஆலய கோபுரத்தை வேய்ந்து அந்த தளத்திலேயே முடிசூட்டி கொண்டார் முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன். இவர் தன்னுடைய ஆட்சியில பல ஆலயத்திற்கென்று பல தானங்களையும் வழங்கியுள்ளார். காஞ்சிபுரம் வராதீஸ்வரன் காஞ்சிபுரம் கொண்டான் என்றும் பல்வேறு பட்டங்களையும் பெற்றுள்ளார். காஞ்சியிலும் முடிசூட்டி வீர அபிஷேகமும் செய்து கொண்டார். காஞ்சிபரதர் மற்றும் கச்சியப்பர் திருக்கோவிலையும் பல திருப்பணிகளை இவர் செய்துள்ளார். இந்த ஆலயத்தோடைய அம்பாள் பார்த்தீங்கன்னா வடிவாம்பாள் அருள்பாலிக்கின்றார். இந்த ஊர்ல திப்பசமுத்திரம் என்ற ஏரி திப்பரசன் என்பவரால் கட்டியதாக கல்வெட்டுக்கள்ல கூறப்பட்டிருக்குங்க. மேலும் இந்த ஆலயமானது ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து ஊற்றுகாட்டு கோட்டத்து வல்லப்பாக்கமான ராசராச நல்லூர் என்றும் கல்வெட்டுக்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் தொண்டை நாட்டை ஆட்சி செய்த பார்த்திவேந்திரன் 16வது ஆட்சியாண்டு கல்வெட்டுக்களையும் இங்க பார்க்க முடிகிறது. நம்ம காணொலியில இது போன்ற பல புராதன மிக்க ஆலயங்களை காணொலியா பார்த்து கொண்டு வருகின்றோம். நீங்க இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.